இந்த சம் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த சம் என்னென்னு பாருங்கள். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இது a + b மாதிரி இருக்குது, இது a - b மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது ஒரே நம்பர்ஸ். ஸோ அப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுவும் எப்படி இருக்குது, a + b a - b அந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ இதுவும் a + b a - b. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, a² - b². ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அதே மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிக்கலாமா. ஓகேவா? ஸோ எக்ஸட்ரா அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் வந்துட்டு 4 5 6 7 8 9 இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள், இதை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், 1² - 1/2² அப்படின்னு எழுதலாமா. ஸோ இது எழுதணும்னா 1² - 1/3². ஸோ இதே மாதிரி 1² - 1/10² வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 1 - 1/9 இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 - 1/10² எவ்வளோ, 100. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். 4 - 1 எவ்வளோ, 3. ஸோ 3/4 இன்ட்டு, ஸோ இது எப்படி எழுதலாம், 9 - 1 எவ்வளோ, 8. ஸோ 8/9 எக்ஸட்ரா அப் டு 100 - 1 99. ஸோ 99/100. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணோன்னு புரியுதா. ஸோ இப்போ இதை பாருங்களேன், இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸு, மேலே வந்துட்டு அதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம 10 வரைக்கும், இது வந்துட்டு 2ல் ஆரம்பிச்சிருக்கு, 10 வரைக்கும் நம்ம இதே மாதிரி போட போகிறோம். ஸோ 3/4 இன்ட்டு 8/9 இன்ட்டு 3 3s are 9 அடுத்தது 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி மேலே போட்டுக்கணுமா. ஸோ அப்போ 16ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 15, 25ல் 1 போயிடுச்சுன்னா 24, 36ல் 1 போயிடுச்சுன்னா 35, 49ல் 1 போயிடுச்சுன்னா 48, 64 1 போயிடுச்சுன்னா 63, 81ல் 1 போயிடுச்சுன்னா 80, 100ல் 1 போயிடுச்சுன்னா 99. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். 1 3 is 3, 3 3s are 9, 1 4 is 4, 2 4s are 8. ஸோ இப்போ இங்கே 1 1 ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடம் அப்படியே கழிஞ்சிட்டே வரும், நம்ம இந்த இடத்துல அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். 1 2 is 2, 8 2s are 16, 1 3 is 3, 5 3s are 15, 1 5 is 5, 5 5s are 25, 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 1 3 is 3, 12 times 36, 1 5 is 5, 7 5s are 35, and 7 is 7, 7 7s are 49. அடுத்தது 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் 112, இது 4 டைம்ஸு, 1 4 is 4, 16 times வந்து 64, 1 7 is 7, 9 7s are 63, 1 9 is 9, 9 9s are 81. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. 1 8 is 8, 2 8s are 16, 1 9 is 9, 11 9s are 99. ஸோ இப்போ இதில் எதில் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு 1 தான், நியூமரேட்டரில் 11 மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைடட் பை டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ 2 × 10 எவ்வளோ, 20. ஓகேவா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 11/20 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது. புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.